பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ஹ்வாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 23. நஃப்ஸின் வகைகள். நஃப்ஸ் என்பது மனிதனிலுள்ள ஒரு தன்மைக்கு பெயர். மெய்ஞானிகள் மனித நஃப்ஸை 7 வகைகளாக பிரித்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நஃப்ஸும் ஒரு தனி நஃப்ஸு அன்று. ஒரு மனிதனுக்கு 7 நஃப்ஸுகள் இருப்பதாக அதன் அர்த்தம் அல்ல. ஒரு மனிதனுக்கு நஃப்ஸ் ஒன்றேதான். ஆனால் அதன் நிலைகள் 7 வகைகளாக இருக்கின்றன. ஒவ்வொரு வகைக்கும் தனித்தனி பெயர் உண்டு. அதாவது, முதலாவது நஃப்ஸு அம்மாரா. நஃப்ஸ் அம்மாரா என்பது மிருக உணர்ச்சிகளை சார்ந்தது. இச்சைகளின் பால் சென்று உலோபத்தனம், தற்பெருமை, பொறாமை, வேற்றுமை மற்றும் துர்க்குணங்கள் இவ்வாறான தீய தன்மைகள் உள்ளதாக இருக்கும். இரண்டாவது நஃப்ஸ் லவ்வாமா. நஃப்ஸ் லவ்வாமா என்பது சத்தியத்தை கடைபிடிக்க உறுதி கொண்டு நன்மை தீமை இன்னது என்பதை உணர்ந்து இச்சைகளின் பால் செல்லும் வழக்கத்தை விட்டுவிடவும், ஜெப தபங்களிலே ஈடுபட விருப்பமும் நல்லோர்களின் சகவாசத்தை நாடுவதுமாக இருக்கும். ஆயினும் பாவம் செய்ய தூண்டும் உணர்ச்சியின் பிடியிலிருந்து முற்றிலும் விடுபட்டிருக்க மாட்டாது. மூன்றாவது நஃப்ஸு முல்ஹிமா. நஃப்ஸு முல்ஹிமா என்பது பரிசுத்த உலகத்தின் பால் அதிகம் ஈடுபாடு ஏற்பட்டு இல்ஹாம் எனும் ஞான உதிப்புகளை அடையக்கூடியதாக இருக்கின்றது. நான்காவது நஃப்ஸு முத்மஇன்னா. நஃப்ஸு முத்மஇன்னா என்பது தனது நஃப்ஸுக்குள் ஏற்பட்டுள்ள பதற்றங்களும் துடிப்புகளும் மாறி நின்றுவிடும். இச்சைகளுக்கு கொஞ்சம் கூட இடம் தராமலாகி வெறுக்கத்தக்க தன்மைகள் சகலவற்றையும் அழித்து சாந்தியும் நிம்மதியும் அடையக்கூடியதாக இருக்கின்றது. ஐந்தாவது நஃப்ஸு ராலியா. நஃப்ஸு ராலியா என்பது நஃப்ஸு முத்மஇன்னா இன்னும் முன்னேறி இவ்வுலகத்திலுள்ள மோகம் நீங்கி அல்லாஹ்வின் பொருத்தத்திலே மகிழ்ந்து நிற்பதாக இருக்கும். ஆறாவது நஃப்ஸு மர்லியா என்பது அதிக அபிவிருத்தி ஏற்பட்டு அல்லாஹ்வின் பாலுள்ள சம்பந்தத்தையும் திருப்தியையும் தேடுவதாக இருக்கும். தனக்கு வரும் பாக்கியம் நிர்பாக்கியம் இந்த இரண்டையுமே சமமாக கருதக்கூடியது. ஏழாவது நஃப்ஸு காமிலா. நஃப்ஸ் காமிலா என்பது ஏனைய மக்களுக்கு வழிகாட்டவும் அவர்களை சன்மார்க்க வழியில் நடத்தாட்டவும் அவர்களை பரிபூரணமாக ஆக்கவும் தன்மையுடையதாக இருக்கின்றது. இந்த கடைசி 3 நஃப்ஸுக்களாகிய ராலியா, மர்லியா, காமிலா என்பவை, இந்த 3 குணங்களும் நஃப்ஸு முத்மஇன்னாவிலிருந்து வெளியாவதாக இருக்கும். ஞானிகள் இந்த நஃப்ஸுகளின் அந்தஸ்துகளை சரிவர விளங்கி தன்னை ஃபனாவாக்கி ஹக்குடன் சேர்ந்து கொள்ளும் முயற்சியிலேயே இருப்பார்கள்.